எதுக்குடா போயிட்டு இப்படி கடி வாங்கிட்டு வர? என்னடா இது? ஓ கடவுளே! பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் போயிட்டு கடி வாங்கிட்டு வரான். இவனுக்கு இதே தான் வேலை. கடி வாங்கிட்டு வர்றது, நான் இவனுக்கு வைத்தியம் பார்க்குறது. காதில் அவ்வளோ சீழ். நேற்று இந்த இடத்துல இவ்வளோ வீக்கமாயிட்டு இந்த இடத்துல ஓட்டை ஃபுல்லாக அமுத்தி எடுத்தால் பார்த்தோன்னு அத்தனை சீழ். என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இவனுக்கு எப்படியாவது காசு சேர்த்து வச்சு வேலையாக கருத்தடை பண்ணிடணும் அவருக்கு. இவர் நைட்டில் ரோமிங் ஆகுறாரு. அதுவும் நீலா பாப்பா வந்ததுலேருந்து, நீலா பாப்பா எங்கள் குட்டி பூனைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து 3-4 மாதமாகவே இவன் சரியாகவே வர மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் எப்போயாவது நைட்டில் வெளியில் வராமல் இருப்பான் போயிட்டான்னா. அதுக்கப்புறம் வந்துடுவான். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை வரான். ரொம்ப இழைச்சி போயிட்டு மேலெல்லாம் அவ்வளோ காயம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரல் பார்த்தீங்களா? கெடா போனோம் கிட்ட சண்டை போட்டு நம்ம அடைச்சி வைக்கவும் முடிய மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது போட்டு கூண்டில் போட்டு போட்டுறதுக்கு. இவனுக்கு குட்டிப்பா இப்படிதான் சாப்பிட்டா தூங்குறான். வால் மட்டும் ஆட்டுவான் தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் பாருங்கள் குட்டிப்பா 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 நீங்கள் பாருங்கள் வால் மட்டும் ஆட்டுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டிப்பா ராஜா தூக்குமாடி. மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்பி நிறைய வாயில்லா ஜீவன்கள் இருக்குது.